போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி வைப்போம், அவங்ககிட்ட பழக மாட்டோம். இப்போ ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான், காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறவன் எவ்வளோ ஓப்பனாக இருப்பான். ஆனால் லிக்கர் விற்கிறவன் ஏன் ஓப்பனாக இல்லை அப்படின்னு விஜய் மல்லையாவுக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு. ஏன் நாம் லிக்கர் பிஸ்னஸில் தலை தூக்கி நிற்க முடியாது அப்படின்னு விட்டல் மல்லையா வந்து யோசிக்க ஆரம்பித்தார். விஜய் மல்லையாவோட அப்பா யுனைடெட் பியூரிஸ் லிமிடெட். இந்த லிக்கர் கம்பெனி கீழே இன்னும் பெரிய பெரிய பிராண்டுங்கெல்லாம் இருக்குது. ஹர்பிட்ஸ். ஸோ இதை சார்ந்து கிங்ஃபிஷர் பியர் வந்து 1917 வந்து லான்ச் பண்ணாங்க. கொஞ்சமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி 1978 எலாபரேட் பண்ணாங்க கிங்ஃபிஷர் பியரை மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் விட்டல் மல்லையா இறந்த பிறகு விஜய் மல்லையா டேக் ஓவர் பண்ணுறாரு 28 வயசில். அந்த 28 வயசில் அவர் எடுத்த பிறகு இந்த என்டையர் மார்க்கெட்டிங் சினாரியோவை வந்து ஏன் மற்ற பிஸ்னஸ் மேன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் மல்லையா அப்படியே உல்டாவாக லிஃப்ட் பண்ணி டேக் அப் பண்ணார்.